அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. மீதமாயிருச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதியா, அதை வச்சு சூப்பரான டிஷ்ஷு சொல்லித்தரேன் வாங்க. கீழக்கரை ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 2 வெங்காயம், 3 முட்டை, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறங்க. ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் சூடியறதுக்கப்புறம் வெங்காயத்தை அதில் போட்டுக்கிறங்க. வெங்காயம் வேக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறங்க. அது கூடயே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறங்க. வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேக வைங்க. வெங்காயம் நல்லா வேகவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கிறங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரக மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 முட்டையை டமால்னு உடச்சி ஊற்றிடுங்க. திணையில் ஊற்றாதிய சட்டியில் ஊற்றுங்க. அந்த முட்டையை மசாலாவோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. முட்டை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா உதிரியாக வரும். இப்போ தான் இந்த முக்கியமான பொருளை அதில் போட போகிறோம். இப்போ எடுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற இடியப்பத்தை. அந்த இடியப்பத்தை முட்டை கூட உதுத்தி சேர்த்துக்கிறங்க. மசாலா கூட நல்லா சேர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. இடியப்பம் மசாலா கூட சேர்ந்ததுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தேங்காய் பாலை அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. கிண்டி விட்டு இறக்குனதுக்கப்புறம் பிரியாணியை விட டேஸ்டான இடியப்பம் முட்டை கொத்து ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.